ஸோ 9th கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா ஓகே கச் கமா கே ஓட டைரக்ட் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஹச் என்ன கே அப்படின்னு நம்ம பாருங்க. இந்த வேல்யூ வந்து ஹச் சரிங்களா? அப்போ ஹச் ஈக்குவல் என்னது a/2 இன்ட்டு கொசிகன் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா கரெக்டாமா? அதே மாதிரி கேவோட வேல்யூ கே ஈக்குவல் டு p/2 இன்ட்டு கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா கரெக்டாமா? நான் கேட்ட கொஸ்டின் சைனும் கொசிக்கும் லிங்க் பண்ற ஃபார்முலா சைன் டீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் 1/கொசிகன் டீட்டான்னு தெரியும் சரிங்களா? அப்போ இது லிங்க் பண்ற ஃபார்முலா என்ன? சைன் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டா ஈக்குவல் டு என்ன 1. இந்த கான்செப்ட் நமக்கு வேணும் சரிங்களா? இந்த கான்செப்ட் நமக்கு வேணும் அப்படின்னா மீனிங் என்ன? எனக்கு கொசிகன் டீட்டாவோட வேல்யூ சைன் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் நம்ம இங்கே என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சதுனால பித்தாகரஸ் தெரிஞ்சதுனால ஓகே இதை பண்ணால் போதும் அப்படி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போது இந்த ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலா நம்ம தரவா இருந்ததுன்னா ஆக்சுவலாக ட்ரிகனோமெட்ரி கான்செப்ட் தான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க இல்லை 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் நம்ம ஈஸியாக கேட்கலாம் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்டும் கேட்பாங்க. பட் இந்த மாதிரி லிங்க் பண்ணுற ஃபார்முலாவை நான் என்ன மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா படிக்கட்டுமே ஏன்னா இதெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் நிறைய யூஸ் ஆகும் அப்படிங்கும்போது படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய எடுப்பேன் தவிர டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது லோயர் கிளாஸே படிச்சிட்டாங்க அது எதுக்கு எடுக்கணுங்கிற மாதிரி நான் எடுத்துருவேன். இந்த தடவை +2 மேபி சிபிஎஸ்சின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மேபி கால்குலஸ் பாட்டு தனியாகவும் கால்குலஸ்னா ட்ரிகனோமெட்ரி டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் அது பாட்டு தனியாகவும் நார்மல் அன்கால்குலேஷன் காசு சைனு டேன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகாத கான்செப்ட் தனியாகவும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் காஸ் ஃபார்முலா படிக்கலைன்னா கூட உங்களோட மார்க் என்ன ரீச் ஆகும்னா 70 to 80 ரீச் ஆயிரும். எங்கே மெட்ரிக்கில். ஏன்னா கொஸ்டின் நேற்று வந்த கொஸ்டின் நேற்று மெட்ரிக்கோட முடிஞ்சுக்கிறது ஈஸியாக தந்துருக்குது. மெட்ரிக் +2 நான் எடுத்த பையன் மேபி 90-95 எடுத்துருவான்னு நினைக்கிறேன். அது என்னன்னா அதான் சொன்ன கான்செப்ட் நீங்கள் கால்குலேஷனை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு படித்தாலும் எவ்வளோ கிடைக்குதோ 70 to 80 எடுத்துடலாம். அப்போ நீ கால்குலேஷன் சேர்த்து படித்தாதான் கண்ட்ரோல் எடுக்க முடியும் சரிங்களா? இல்லை அட்லீஸ்ட் 95 ரீச் ஆக முடியும். ஏன்னா சிபிஎஸ்சியில் என்ன பிரச்சனை அப்படின்னா சிபிஎஸ்சியில் எல்லா சாப்டரும் படிச்சுதான் தான் அவனோட மார்க் ரீச் ஆகுது 70 to 80 ரீச் ஆக முடியும். கால்குலேஷன் ஸ்பாட்டுக்கு எல்லாமே படித்ததான் அவன் வந்து கால்குலேஷன் சைன் காஸ்ட் டீட்டெல்லாம் படிக்கணும்னு வச்சுக்கோ அவனோட மார்க் 40 to 50 தான். 40 to 50 தாண்டவே தாண்டாது. உங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் சரிங்களா? நீ 70 to 80 கால்குலேஷன் இல்லாமல் படிச்சிருவேன். பட் அவன் 70-80 வந்து கால்குலேஷனோட சேர்த்து படித்தாதான் படிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு 95 எடுக்கிறீங்கன்னா அவனோட மார்க் வந்து 78க்கு ஈக்குவலாக இருக்கும். அவன் 70யோட மார்க் அவனோட 95க்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா? இதுதான் சிபிஎஸ்சி. அதாவது சிபிஎஸ்சி கஷ்டங்கிறோட ரீசன் வந்து இதுதான். ஸ்கோர் பண்ண முடியாது பட் பெட்டர் ஏதாவது இருப்பாங்க சரிங்களா? அதான் ரீசன். சரி இப்போ நான் கேட்டக்கூடிய கொஸ்டின் வந்து கொசிகன் காசோட ரேஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறது சைனோட இது ரெண்டையும் யூஸ் பண்ண முன்னாடி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸி தான். இந்த a/2 இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும் 2h divided by a equal to cosecant theta plus sin theta. கரெக்டா கண்ணு? எஸ் சார். அதே மாதிரி இந்த p/2 இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்னாச்சு 2k divided by b equal to cosecant theta minus sin theta. என்னோட ஏம் என்ன சொன்னேன்? சைன் டீட்டோட வேல்யூ என்ன காஸ் டீட்டோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறது என்னோட ஏம் சரிங்களா? சைன் டீட்டோட வேல்யூ என்ன கொசிகன் டீட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது என்னோட ஏம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 இருக்குது. இதை வச்சு எப்படி நான் சைன் டீட்டா காஸ் டீட்டா கண்டுபிடிப்பேன்? எனி ஐடியா? சைன் டீட்டா கொசிகன் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது இதை வச்சுக்கிட்டு என்ன பேச மாட்டேங்கிற? ஈஸி தானே. மல்டிப்ளை பண்ணாங்க சார். மல்டிப்ளை பண்ண ஃபார்முலா கிடையாது. கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் கிடைக்குது. கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு கிடையாது. வேற மாதிரி திங்க் பண்ணு. தெரியலங்க சார். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு நார்மல் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 ஃபைண்ட் எக்ஸ் கம்மா ஒய்ங்கிற எப்படி கண்டுபிடிப்போம்? எலிமினேஷன் மெத்தட். இதுக்கு இவ்வளவு நேரமா இங்க பாருங்க என்ன இருக்குது x plus y இருக்குது
இங்க என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் X ஒய் இருக்குது. minus Y. அப்படி நம்ம நிறைய யோசிக்கணும். ஏன்னா நீ ஹையர் ஸ்டடி வந்துட்ட, இந்த மாதிரி இன்னும் நிறைய யோசிச்சு தான் போக முடியும். அது +2 சிலபஸ் அருமையான சிலபஸ். அது நிறைய யோசிக்கிற ஐடியாலாம் உள்ள இருக்குது. சரிங்களா? நிறைய யோசிக்கிற ஐடியா உள்ள இருக்குது. அப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா யோசிச்சு வந்தா நல்லா ஈஸியா இருக்கும். ம். Yes, sir. ஓகே. அப்ப சொல்றேன் கண்ணு. இப்போ என்ன பண்றீங்க? 1 + 2 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்னவாகும்? கேன்சல் ஆயிருமா? எலிமினேஷனா ஆட் பண்ணா போறோம். இது பிளஸ் மைனஸ் எது மல்டிப்ளை தேவையில்லை. அப்ப என்ன ஆச்சு? சொல்லுங்க. 2 cosecant Head. 2 kach by a plus 2k by b. கரெக்ட்டுங்களா? Yes, sir. இங்க பாருங்க காமனா 2 இருக்குதா? இங்க 2, இங்க 2, இங்க 2 இருக்குது. காமனா 2 இருந்தா ஈஸியா என்ன பண்ணிடலாம் சொல்லிக்கிறேன்? எலிமினேட் பண்ணிடலாம் சொல்லிக்கிறேன். அப்போ கொசிகன் தீட்டா ஈக்குவல் என்ன கணக்கு கிடைக்குது? சொல்றா கச் பை ஏ பிளஸ் By A plus K by B. சூப்பர் வெரி குட். அடுத்தது 1 மைனஸ் 2. 1 மைனஸ் 2 என்ன நடக்கும்டா கண்ணு? 1 minus 2. 1 Sin மைனஸ் 2 sin theta. 2 sin theta equal to 2K by B plus 2k வா 2 கச்சா? 2H by A plus 2K by B. பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுக்கு மணி மைனஸ் என்ன போடுவீங்க பிளஸ்ங்கிறீங்க? 2K by B. மைனஸ் 2 Yes, sir. 2 2 எலிமினேட் பண்ணிடு. Yes, sir. அப்போ என்னாச்சு? sin theta equal to h by a minus k by b. ஸோ நம்மளுக்கு சைனும் கொசிக்கனும் லிங்க் பண்ணுற ஃபார்முலா இப்போ தான் கொடுத்தேன். அப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ சொல்லுங்க நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? sin theta into Theta into cosecant theta is equal to 1. அப்போ சொல்லுங்க h by a By A minus. ஓகே 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 மைனஸாக வரும். நான் வந்து கொசிக்கன் நான் ப்ளஸ் எப்பயும் போட்டு ராமத்தில் எழுதிட்டேன். சாரி, அது நீ மைனஸ் ப்ளஸ் மல்டிபிகேஷன் மாற்றி போட்டால் தப்பு இல்லை. சரி ஆர்டர் படி எழுதிக்கலாம். மைனஸ் கே பை பி கச் பை ஏ ப்ளஸ் கே பை பி ஈக்குவல் டு 1. கரெக்டாமா? Yes, sir. அப்போ இங்கே பாருங்க என்னென்ன ஃபார்முலா வரும்னு? ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாலாம் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க? k by a whole square, sorry, h by a h by a whole square minus k by b the whole square equal to 1. Yes, sir. அப்போ என்ன வரும் சொல்லுங்கடா கண்ணு? h X square by A the whole square minus Y by B the அப்படி whole square. மாத்திட்டீங்களா? ஓகே 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 வெரி குட். அப்படி மாத்திட்டீங்க வெரி குட். அப்போ Yes, என்ன? sir. h replace by x k replace by y. அப்போ இது ரெண்டையும் போட்டிங்கன்னு நினைக்கும் x squared by a squared and Minus y squared by b squared B square equal to 1. equal to 1. அப்போ இது கைப்பற்படிக்கு ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்மேட் தெரிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணிட்டீங்க சரிங்களா? Yes, sir. சரி, இதே ஈக்குவேஷன் நான் சும்மா மாற்றி கொடுக்குறேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து அவுட் சைடில் இருந்தோம் கம்பல்சரி கொஸ்டின் அப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் எப்பயுமே உங்கள் புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. பட் உங்கள் புக்கில் இருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க. அவுட் சைடு கொஸ்டின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவுட் சைடு கொஸ்டின் போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே கொஸ்டின் எப்படி கேட்க போகிறோம் பாருங்க. a/2 இங்கே கொசிகனுக்கு பதிலாக சீக்கன் டீட்டா, சைனுக்கு பதிலாக காஸ் டீட்டா. ஓகே, அதே மாதிரி p/2 கொசிகனுக்கு பதிலாக சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. இதே ப்ராசஸில் அப்படியே சால்வ் பண்ணிட்டு போடுறாங்கன்னு இதே ஐடியா இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்க போகுது. பட் இதே மெத்தடாலஜி அப்ளை பண்ணிட்டு எப்படி வருவேன் ஏது வருவேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போதும் சரிங்களா? Yes, sir. அதே மாதிரி அங்கே காட் டீட்டா டேன் டீட்டா அப்படி கூட வரலாம். எது வந்தாலும் இதே ஃபார்முலா இதே கேஸ் தான் சரிங்களா? போட்டலாமா? போட்டு அனுப்பிட